ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஏஆர் பன்னீர் செல்வம். நான் பென்டபுவர் சொல்யூஷன் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆக்சுவலி யூடியூபோட டிஸ்ட்ரிபியூட்டராக 4 வருஷமாக இருக்கேன். யூபிஎஸ் வந்து தி பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் வெரி குட் சர்வீஸ் தே ஆர் ப்ரொவைடிங் இந்த ஆல் ஓவர் சவுத். Price also is very competitive compared to the South India manufacturers. So you can buy UPS and batteries, solar products, everything. It's a very good product and solar products is a very good product. Is customer அவங்களே வந்து எங்கிட்ட கேட்டு வாங்குறாங்க. ரொம்ப நன்றி. Hi everybody. I am Mohan from Mexicon Technologies. Our company located at Coimbatore, Tamil Nadu. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். இப்போது ஒரு 2 வருஷமாக வந்து யூடிஎல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிகினிங்கில் ஒரு மேனுஃபேக்சரராக ஸ்டார்ட் பண்ண எங்கள் கேரியர் இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டில் மோஸ்ட்லி போயிட்டுருக்கு. அப்போது நிறையா டீலர்ஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்ருப்போம். இப்போ அதே டீலர்ஸ்க்கு வேறு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணி ரைட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோலார் ப்ராடக்ட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு ஹையர் கேவிஏ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு யூடிஎல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நான் பிகினிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு அப்கிரேட் ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 kVA 2 யூபிஎஸ் எடுத்தோம். 2 10 kVA ஆன்லைன் பிசியூ, அது 240 volt சிஸ்டம், 40 பேட்டரிஸ், டோட்டலாக 20 கிலோவாட் பேனல் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த மிஷின் வந்து ஆர்டர் பண்ணி இங்கே வரைக்குமே வந்து எனக்கு யூடிஎல் மேலே ஆல்ரெடி நான் ஆன்லைன் யூபிஎஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஒரு பிலீவ்னஸில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீவ்னஸில் 2 மிஷின் வந்தது. பேனல் எல்லாமே மிஷினரிஸ் வந்தது. வித்தின் ஒரு 1 week 4-5 daysலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இன்ஸ்டலேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். யூனிட் சுவிட்ச் ஆன் பண்ணால் அவ்வளோ நைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதோட ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது எங்களுக்கு. அது ஃப்ரண்ட் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் டியூன் பண்ணுறதா இருக்கட்டும், பேனலோட பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதில் டியூன் பண்ணவும் முடிஞ்சது. எங்களால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சிபிஸ், எதுக்கான எம்சிபிஸ், டிசி எம்சிபி, ஏசி எம்சிபிஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அதில் பிஎஃப்சி கரெக்ஷனோடு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட்டில் 3 phase இன்புட், சிங்கிள் ஃபேஸ் அவுட்புட், அது யூபிஎஸ். ஸோ இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர் ஃபேஸ் வந்து 9 amps இருந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 phaseல பர் ஃபேஸ் 9 amps அப்படிங்கும்போது அவுட்புட்டில் வந்து பவர் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 amps அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த யூபிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 amps வந்து அவுட்புட்டில் லோடு இருக்கும்போதே 9 amps தான் இருந்தது அவுட்புட்டில். ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த விஷயம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் ஆஃப் கிரிட் ஹையர் கேவிஎஸ் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸு டீலர் த்ரூ பண்ணுறோம். டேரெக்டாக 1-2 ரொம்ப ரேர் கேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி டீலர் த்ரூ நாங்களே இன்ஸ்டலேஷன் வரைக்கும் பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு 1 kVயில் ஆரம்பித்து 15 kV வரைக்கும் யூடிஎல் ஆஃப் கிரிட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் ஆன்லைன் யூபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 4-5 மிஷின்ஸ் வந்து எங்களுக்கு போயிட்டுருக்கும். அதில் சன்பேக் மாடல்ஸ் கூட இருக்குது. அது வந்து ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கும். பேனல்ஸ் கம்மியாக போடுறவங்களுக்கு அதை கொடுக்குறோம். அது இன்பில்டு சார்ஜ் கண்ட்ரோலர், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிடி கிடையாது. இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. எல்லா மிஷினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்துடுது. ஸோ அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாதாரண ஒரு எஸ்எம்யூ எடுத்துகிட்டா கூட டிஸ்பிளே இருக்குது, ஒரு 1 kV எடுத்துகிட்டா கூட டிஸ்பிளே இருக்குது. ஃப்ரண்டில் டிஸ்பிளேலேயே வந்து எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம பார்த்துக்க முடியுது. ஏன்னா நார்மல் ஒரு இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கப் வருதா, அதை வச்சு மட்டும்தான் அதை வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஹையர் கேவிஏ அப்படின்னு போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேராமீட்டர்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த பேராமீட்டர்ஸ் மாற்றுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இவங்களோட சேல்ஸ் டீமும் சரி, சர்வீஸ் டீமும் சரி, ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஒரு சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு கால், நம்ம அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட அதுக்கு அவங்க நிறைய டைம் கால் பண்ணி அது என்ன பொசிஷனில் இருக்குது, அதுக்கு என்ன நீடு,
எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து கேட்கும்போது நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ நமக்கு தேவை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சோலாரை பொறுத்த வரைக்கும் நிறைய பக்கம் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் சரி இருக்காது. பேனல் 3000 கிலோவாட்ஸ் போட்டிருப்பாங்க, 3000 VA UPS போட்டிருப்பாங்க, ஆனால் சாட்டிஸ்ஃபைடான யூபிஎஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் யூபிஎஸ் மாற்றுற அளவுக்கு யூடிஎல் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்குது. நம்ம எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு, அதே மாதிரி ஒர்க் ஆகும் இந்த மிஷினை. ஸோ அந்தளவுக்கு நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் யூபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆஃப் கிரிட்டாக இருக்கட்டும், நமக்கு ப்ரைஸிங் வந்து கமர்ஷியலாக எங்கே கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிருங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து ரொம்ப பெட்டர் ப்ரைஸிங் வித் குவாலிட்டியோடு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு லெவலில் இப்போது ஒரு 2 சர்வீஸ் இன்ஜினியர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் கம்ப்ளைண்ட்ஸும் வருது. ரொம்ப ரேர் கேஸ் தான் கம்ப்ளைண்ட் வருது. நிறையா மிஷினரிஸ் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி அவர் எம்டி கூட நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாலில் லாஸ்ட் இயர் டெல்லி ட்ரேட் ஃபேருக்கு போயிருந்தேன், சோலார் ட்ரேட் ஃபேர். அப்போது அவரை பார்க்கும்போது நல்ல பெரிய ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய புது மிஷினரிஸ் லான்ச்சஸும் இருந்தது. அதில் அந்த ஆன் கிரிட் பண்ணியிருக்காங்க. நான் ஆன் கிரிட் இது வரைக்கும் நான் பண்ணல, ஆஃப் கிரிட்டு இதுதான் பண்ணியிருக்கேன். ஆன் கிரிட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்கங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த எம்டி அங்கே மீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவரும் ரொம்ப கைண்ட்லியாக இருந்தார். அந்தளவுக்கு அவரோட ஸ்பீச் எல்லாமே வந்து ரொம்ப கைண்டாக இருந்தது. நான் யூடிஎல் பொறுத்த வரைக்கும் சோலார் விஷயத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். தேங்க்யூ.